அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரியாக டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்தி முடித்துள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து தினசரியாக ஒவ்வொரு ஏரியாவிலிருந்தும் மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 தேர்விற்கு மிக சிறந்த முறையில் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரிசல்ட்டை விரைவுபடுத்துறதில், நம்முடைய வெற்றியை தீர்மானிப்பதில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, பள்ளி பாட புத்தகத்துலேருந்து எந்தெந்த ஏரியாவிலேருந்து ரிப்பீட்டடாக வருது அப்படின்றத இந்த டிஸ்கஷன் வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு பேட் லக் தான். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கான டிஸ்கஷன், அந்த 4 ஆப்ஷனுக்கான கீ ஆன்சர்ஸையும் சேர்த்து பார்க்குறேங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1 வீக் பார்த்திங்கன்னா பாலிட்டி எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், அனதர் வீக் எக்கனாமிக் ப்ரீவியஸ் கொஸ்டின், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் ஒரு வாரம் மாறி போயிட்டே இருக்கும். அப்போது நம்ம கண்டினியூ ப்ராசஸாக ஒரு 6 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை ரீட் பண்ணும்போது நம்ம வெறும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை வாட்டில் ஆன்சரை மட்டும் பார்க்க போகிறதில்ல. ஸோ அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் அதனுடைய கூடுதல் தகவல் என்னன்றது நம்ம இந்த டிஸ்கஷன் வீடியோவில் பார்க்குறோங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ண தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்மளுடைய டாபிக் என்ன, தினசரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நம்ம நிறைய படிக்கலாங்க, ஆனால் மாதிரி தேர்வு எழுதி பார்க்காம போனாங்கன்னா நிச்சயமாக குறைந்தது 10லேருந்து 20 கொஸ்டின்ஸ் அடிவாகுங்க. ஒரு ஆஸ்பிரண்ட்டாக சொல்லணுன்னா தினசரியாக படிக்கணும், படித்ததை ரிவைஸ் பண்ணதை மறக்காமல் டெஸ்ட் எழுதி பார்க்கணுங்க. குறிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு முழுக்க ரிவிஷன் டெஸ்ட்டு தான் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய வெற்றி மிக விரைவில் வரும். அடுத்ததாக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமுக்கும் சரி, மற்ற தேர்வுக்கும் சரி, இந்த டிஎன்பிசி ரீசன்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பாலிட்டி, இந்த வீக் முழுவதும் பாலிட்டியை தான் பார்க்க போகிறேங்க. பாலிட்டியில் 2வது எக்ஸாம், ரீசெண்டாக நடந்த 2வது எக்ஸாம் 7/3/2026 அண்டு 8/3/2026 2 நாளில் நடந்திருக்கு. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டுக்காக நடந்திருக்கும். இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஏரியாவில் நாம் கேட்கப்பட்ட ஒரு 15 கேள்விகள், பாலிட்டி ஏரியாவில் இருக்கக்கூடிய 15 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்க்கலாங்க. முதல் கேள்வி, கீழ்கண்ட விளக்கங்கள் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது என பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. 1, சொத்துரிமை மீதான கட்டுப்பாடுகள் எந்த சட்ட திருத்தம்? 4வது சட்ட திருத்தம். நாகாலாந்து மாநிலம் உருவாக்கம் 13வது சட்ட திருத்தம். துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையில் மாற்றம் 11வது சட்ட திருத்தம். புதுச்சேரி இந்திய யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது 14வது சட்ட திருத்தம். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி. இந்த கேள்வி எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி லாஸ்ட்டில் பின்னிணைப்பாக தந்திருப்பாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் சட்ட திருத்தங்கள், அதில் ரீசெண்டாக 100 சட்ட திருத்தங்கள் வரையும், 10 சட்ட திருத்தலேருந்து 100 சட்ட திருத்தம் வரையும் இருக்குது. அதிலிருந்து தான் இந்த கேள்விகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தத்திலிருந்து மட்டுமே 2 கேள்விகள் ஒரே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ சொத்துரிமை மீதான கட்டுப்பாடுகள் என்பது 4வது சட்ட திருத்தம், நாகாலாந்து மாநிலம் உருவாக்கம் என்பது 13வது சட்ட திருத்தம், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையில் மாற்றம் செய்யப்பட்டது 11வது சட்ட திருத்தம், புதுச்சேரி இந்திய யூனியன் பிரதேசமாக மாற்றம் செய்யப்பட்டது 14வது சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக பார்க்கலாம். 4வது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 1955, 4வது சட்ட திருத்தம் 1955. இந்த சட்ட திருத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றங்களுக்கு அப்பால், டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, நீதிமன்றங்களுக்கு அப்பால் கட்டாயமாக கையகப்படுத்தப்படும் தனியார் சொத்துக்களுக்கு கொடுக்கப்படும் பதில் இழப்பீட்டு அளவை குறிப்பிடுகிறது. 4வது சட்ட திருத்தம் 1955. 11வது சட்ட திருத்தம் 1961. 11வது சட்ட திருத்தம் 1961 என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றத்தில் இரு அவைகளுடைய கூட்டத்திற்கு பதிலாக ஒரு தேர்வாளர் குழு உதவுவதன் மூலம் துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் நடைமுறைகளை மாற்றலாம். இதுதான் 11வது சட்ட திருத்தம். துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் நடைமுறைகளை மாற்றியது 11வது சட்ட திருத்தம் 1961. இது இல்லாமல் குடியரசுத் தலைவரின் அல்லது துணை குடியரசுத் தலைவரின் தேர்தலில்
தேர்வாளர் குழு காலியிடத்தில் அடிப்படையில் எதிர்க்க முடியாது என்று வழங்கப்பட்டது. ஸோ 11வது சட்ட திருத்தத்துடைய முக்கிய அம்சங்கள் இதுதான். அடுத்து 13வது சட்ட திருத்தம். 13வது சட்ட திருத்தம் 1962. 13வது சட்ட திருத்தம் இயற்றப்பட்ட ஆண்டு 1962 தான். 14வது சட்ட திருத்தமும் 1962 தான். 13வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, நாகாலாந்திற்கு ஒரு மாநில அந்தஸ்து வழங்கியதோடு அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்தன. இது 13வது சட்ட திருத்தம் 1962. அடுத்து 14வது சட்ட திருத்தம் 1962. 14வது சட்ட திருத்தம் வந்து இந்திய ஒன்றியத்தில் புதுச்சேரியை இணைத்தது. கேள்வி 2. நீதி புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ. நீதி புனராய்வு என்ற கருத்தினை முன்மொழிந்தவர் யார்? நீதி புனராய்வு என்ற கருத்தினை முன்மொழிந்தவர் ஜான் மார்ஷல். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 3. இந்தியாவில் நீதி புனராய்வு இதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ நீதி புனராய்வை பொறுத்தவரை, ஜுடிஷியல் ரிவ்யூவை பொறுத்தவரை எதன் அடிப்படையில் இந்தியாவில் மேற்கொள்கிறாங்க? 1. அடிப்படை உரிமைகள், 2. அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகள், 3. கருத்து கணிப்புகள், 4. பொதுஜன வாக்கெடுப்பு. நீதி புனராய்வை பொறுத்தவரை இந்தியாவில் வந்து அடிப்படை உரிமைகள், 2 அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகள் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. 3, 4 வராது. அப்போ 3வது கேள்விக்கு சரியான விடை 1 மற்றும் 2 சரி. கேள்வி 4. பின்வருவனவற்றுள் எது கூட்டாட்சியின் அம்சம் அல்ல? இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியலில் அலகு 5 கூட்டாட்சி என்ற லெசனில் தான் இடம்பெற்றிருக்கோம். இதில் பின்வருவனவற்றுள் எது கூட்டாட்சியின் அம்சம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2 அல்லதுக்கு மேற்பட்ட அரசாங்க நிலைகளை கொண்டுள்ளது. ஒரே குடிமக்களுக்கு வெவ்வேறு அடுக்கு அரசாங்கத்தை வழங்குகிறது சரி. அரசியலமைப்பை விளக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு உண்டு என்கிறது கூட்டாட்சி அம்சங்கள். மத்திய அரசு மாநில அரசுக்கு உத்தரவிடலாம்னு சொல்கிறது கூட்டாட்சி அம்சத்தினுடைய ஒரு முக்கியனா கிடையாது. இங்கே கேள்வி என்ன, கூட்டாட்சியின் அம்சம் அல்ல எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரி. அப்போ இந்திய அரசியலமைப்பினுடைய கூட்டாட்சி தன்மைகள் ஒரு 6 தன்மைகள் இருக்குது. 1. எழுதப்பட்ட அரசமைப்பு. 2. அரசமைப்பின் உயர்ந்த தன்மை. 3. அதிகார பகிர்வு. 4. ஈரவை நாடாளுமன்றம். 5. நெகிழா அரசமைப்பு. 6. உச்சநீதிமன்றம். ஸோ இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி தன்மைகள்னால் 6 பாயிண்ட் மிக முக்கியமானது. எழுதப்பட்ட அரசமைப்பு, அரசமைப்பின் உயர்ந்த தன்மை, அதிகார பகிர்வு, ஈரவை நாடாளுமன்றம், நெகிழா அரசமைப்பு, உச்சநீதிமன்றம். நாம் இந்த கேள்வியை ஏற்கனவே ரிப்பீட்டடாக நம்ம வீக் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட்லையுமே பார்த்துருப்போங்க. அதே போல் டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் இந்த கூட்டாட்சி தன்மைகளும் ஒற்றையாட்சியின் தன்மைகளும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாகவும் கேட்டு வச்சுருக்காங்க. அடுத்து இந்திய அரசமைப்பின் ஒற்றையாட்சி தன்மைகள் ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. ஒற்றையாட்சி நமக்கு இதில் எதனா ஒன்று மட்டும் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. கூட்டாட்சி தன்மைகள் படித்தா அதுலேருந்து ஆப்ஷனை வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். கூட்டாட்சி தன்மை எளிமையாக இருக்குது. 6 பாயிண்ட் தான். இந்திய அரசமைப்பின் ஒற்றையாட்சி தன்மைகளை பொறுத்தவரும் ஒற்றை அரசமைப்பு, ஒற்றை குடியுரிமை, நெகிழும் அரசமைப்பு, மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை, கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை, சமமற்ற அதிகார பகிர்வு, அவசர காலங்கள், ஒருங்கிணைந்த நீதித்துறை, தேர்தல் ஆணையம், ஒருங்கிணைந்த தணிக்கை. இவை அனைத்துமே ஒற்றையாட்சியினுடைய தன்மைகளில் இடம்பெற்றிருக்கும். கேள்வி 5. கீழ்வரும் எந்த குழு மாவட்ட ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அதன் தலைமை செயல் அலுவலராக நியமிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது? கீழ்வரும் எந்த குழு மாவட்ட ஊராட்சி மன்றத்தில் ஒரு மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அதன் தலைமை செயல் அலுவலராக நியமிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்ததுன்னா எந்த குழு பரிந்துரைத்ததுன்னா ஜிவிகே ராவ் குழு. ஸோ இந்த பல்வந்தராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, ஜிவிகே ராவ் குழு, எல்எம்சிவி குழு. இது 10th சோசியல் சயின்ஸில் பாலிட்டி ஏரியாவில் இருக்கும். பாக்ஸ் போட்டு தந்திருப்பாங்க. ஸோ இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு ஏரியா தான். அப்போ இங்கே சரியான விடை ஆப்ஷன் சி, ஜிவிகே ராவ் குழு. ஸோ பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்டது ஜனவரி 16, 1957 அமைக்கப்பட்டது. அறிக்கை எப்போ சமர்ப்பித்தாங்கன்னா நவம்பர் 1957. அசோக் மேத்தா குழு 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையுமே பரிந்துரைத்திருக்கும். அசோக் மேத்தா குழு 1977 ஜனவரியில் அமைக்கப்பட்டது. அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு 1978 ஆகஸ்ட். ஜிவிகே ராவ் குழு வேறற்ற பொருட்கள் என்று அழைக்கப்படும் குழு ஜிவிகே ராவ் குழுன்னு சொல்லுவாங்க. 1985 அமைக்கப்பட்டது. எல்எம் சிங்வி குழு 1986 அமைக்கப்பட்டது. கேள்வி 6. நாடாளுமன்றத்தின் 2 கூட்டத்தொடர்களுக்கு இடையான அதிகபட்ச கால அளவு டேஸ் இருக்கலாம். இது வந்து 10th புக்கு சோசியல் சயின்ஸ்லையும் இருக்குது, பாலிட்டி ஏரியாவில், அதே போல் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்குது. ஸோ நாடாளுமன்றத்தினுடைய 2 கூட்டத்தொடர்கள் இடையான அதிகபட்ச கால அளவு எவ்வளோ இருக்கலாம்? 6 மாதங்கள் இருக்கலாம். சரியான விடை ஆப்ஷன் சி.
கேள்வி 7. பெருநகர சென்னை மாநகராட்சி பற்றிய சரியான கூற்றினை கண்டறிக. 3 கூற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1. மாண்புமிகு மேயர் தலைமையில் நிர்வாக பிரிவு உள்ளது. 2. சென்னை மாநகராட்சி 15 மண்டலங்களாகவும் 200 பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. 3. இந்த மண்டலங்கள் 3 வட்டார அலுவலகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அப்போ கேள்வி என்ன? பெருநகர சென்னை மாநகராட்சி பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. சரியானது 2 மற்றும் 3. சென்னை மாநகராட்சி 15 மண்டலங்களாகவும் 200 பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டலங்கள் 3 வட்டார அலுவலகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. சரி, முதல் கூற்று தவறு. என்ன தவறுனா, பெருநகர சென்னை மாநகராட்சி அரசியல் பிரிவுக்கு மேயர் தலைமையில் இருக்கும். நிர்வாக பிரிவை பொறுத்தவரை கமிஷனர் தான் தலைமை தாங்கியிருப்பார். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. அப்போ முதல் கூற்று தவறு. கேள்வி 8. இதுவும் புக்கில் இருந்து இருக்குது. 10th புக்கு சோசியல் சயின்ஸில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது. அகில இந்திய குடிமை பணிகளை உருவாக்குவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி வாதிக்கும் அரசமைப்பு பிரிவு எது? அகில இந்திய குடிமை பணிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 312. இதுவும் ரிப்பீட்டடான கேட்கக்கூடிய ஏரியா தான். யூபிஎஸ்சியை பற்றி அகில இந்திய பணிகளை பற்றி கேட்குறாங்க திரும்ப. கேள்வி 9. இந்திய குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் நடைமுறையினை மாற்றியமைத்த அரசமைப்பு சட்ட திருத்தமானது. ஸோ நாம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கொஸ்டினில் மேட்ச் த ஃபாலோவிங்கில் பார்த்துருப்போங்க. குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் தேர்தலை பற்றி சொல்லியிருக்கோம். அது 11வது அரசமைப்பு சட்ட திருத்தம். ஸோ இங்கே ரிப்பீட்டடாக இந்த ஒரே எக்ஸாமில் ஒரே ஏரியாவிலேருந்து 2 கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்திய குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் நடைமுறையினை மாற்றியமைத்த அரசமைப்பு சட்ட திருத்தம் 11வது அரசமைப்பு சட்ட திருத்தம். கேள்வி 10. பொது வேலையில் எந்த ஒரு பதவிக்கும் வேலைவாய்ப்பு அல்லது நியமனம் தொடர்பாக அனைத்து குடிமக்களுக்கும் சமவாய்ப்பு என்பது பின்வரும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களின் வாயிலாக வலியுறுத்தப்படுகிறது. கேள்வி என்ன? பொது வேலையில் எந்த ஒரு பதவிக்கும் வேலைவாய்ப்பு அல்லது நியமனம் தொடர்பாக அனைத்து குடிமக்களுக்கும் சமவாய்ப்பு என்பது பின்வரும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களின் வாயிலாக வலியுறுத்தப்படுகிறது. 1. 17வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1964. 2. 77வது சட்ட திருத்தம் 1995. 3. 85வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2001. 4. முதலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1951. நமக்கு ஈஸியாக தெரியும். நம்ம ஏற்கனவே பாலிட்டியை படிச்சிருந்தாங்கன்னா பேசிக்காக முதலாவது சட்ட திருத்தம் நில சீர்திருத்தம் தொடர்பானது, அது வராது. அதே போல் 17வது சட்ட திருத்தம் வராது, 64 வராது. இங்கே சரியானது 2, 3 மட்டும்தான் சரி. 77வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1995, 85வது திருத்த சட்டம் 2001. இதுதான் சரியானது. இந்த 4 ஆப்ஷனுக்கும் ஆன்சர் பார்க்கலாம். 17வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1964 இது என்ன சொல்லுதுன்னா, நிலத்தின் சந்தை மதிப்பை இழப்பீடாக வழங்கப்படவில்லை என்றால் நிலத்தை கையகப்படுத்தப்படுவதை தடை செய்கிறது. நிலத்தினுடைய சந்தை மதிப்பை இழப்பீடாக ஒரு நபருக்கு தரலன்னா அதை நிலத்தை கையகப்படுத்துவதை தடை செய்வதை பற்றி குறிப்பிட்ட சட்ட திருத்தம் 17வது சட்ட திருத்தம் 1964. 77வது சட்ட திருத்தம் 1995 என்ன சொல்லுதுன்னா, பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு அரசாங்க வேலைகளில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 77வது சட்ட திருத்தம் 1995 பொறுத்தவரையும் பட்டியலினத்தவர் அதாவது எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைகளில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 85வது சட்ட திருத்தம் 2001. இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, 1995 முதல் அரசு ஊழியர்களாக இருக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டின் கீழ் அளிக்கப்படும் பதவி உயர்வை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, பொது வேலையில் எந்த ஒரு பதவிக்கும் வேலைவாய்ப்பு அல்லது நியமனம் தொடர்பாக அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு என்பது பின்வரும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களின் வாயிலாக வலியுறுத்தப்படுகிறது. அப்போ 77வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1995, 85வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஸோ 77வது சட்ட திருத்தம் எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வில் தரதை சொல்லியிருக்கோம். 85வது சட்ட திருத்தத்தை பொறுத்தவரையும் 1995 அந்த ஆண்டுலேருந்து அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டின் கீழ் பதவி உயர்வு வழங்குவதை பற்றி குறிப்பிடுகிறது. அதுதான் இங்கே கேள்வியாக ரெண்டத்தையும் மெர்ஜி பண்ணி ஜென்ரலாக ஒரு கொஸ்டினாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினை எங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க, 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியலில் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் பேக் சைடு தந்திருப்பாங்க, அதில் தான் எடுத்திருக்காங்க. அமெண்ட்மெண்ட்டில் இருந்து மட்டுமே 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் லாஸ்ட்டாக 2வதாக நடந்தது, மார்ச் மாதம் நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து
முதலாவது சட்ட திருத்தம் 1951. ஸோ முதலாவது சட்ட திருத்தம் 1955 வந்து 1951 என்ன சொல்லுதுன்னா, நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்காக 9வது அட்டவணை சேர்த்திருப்பாங்க. பேச்சு மற்றும் வெளிப்பாடு சுதந்திரம், பொது ஒழுங்கு, வெளிநாட்டு அரசுகளோட நட்புறவுகள் மற்றும் ஒரு குற்றத்திற்கான தூண்டுதல் ஆகியவற்றின் மீது 3 தடைகள் விதிக்கப்பட்டதும் முதலாவது சட்ட திருத்தம் 1951. அதே போல் சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்புகளின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்கியதும் முதலாவது சட்ட திருத்தம் தான் 1951. ஸோ ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேள்வி 11. குடியுரிமை சட்டத்தில் டேஸ் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் மூலம் வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன் எனும் புதிய பிரிவு இணைத்து கொள்ளப்பட்டது. குடியுரிமை சட்டத்தில் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் மூலமாக வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன் எனும் பிரிவு வந்து இணைத்து கொள்ளப்பட்டதுன்னா 2005 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் வழியாக. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் நியூ புக்கில் இருக்கும். குடியுரிமை சட்ட திருத்தங்கள் என்ற ஏரியாவில் வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. கேள்வி 12. கீழ்கண்ட சட்டங்களை அவை ஏற்றப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்தவும். 1. மகப்பேறு நிதியுதவி சட்டம். 2. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உத்தரவாத சட்டம். 3. கல்வி உரிமை சட்டம். 4. சட்ட பணிகள் ஆணைக்குழு சட்டம். நாம் ஃபஸ்ட் டே நேற்று பார்த்த கொஸ்டின்லையும் கல்வி உரிமை சட்டத்தை பற்றி பார்த்துருப்போங்க. அதே போல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்தை பற்றி நேற்று பார்த்துருப்போங்க. இங்கேயும் கேட்டிருக்காங்க. மகப்பேறு நிதியுதவி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1961. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உத்தரவாத சட்டம் 2005 இயற்றப்பட்டது, 2006 நடைமுறைக்கு வந்திருக்கும். கல்வி உரிமை சட்டம் RTE 2009 இயற்றப்பட்டது. சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டம் 1987. அப்போது கீழ்கண்ட சட்டங்களில் எது கால வரிசைப்படி சரியாக இருக்குன்னா 1, 4, 2, 3. இதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. கேள்வி 13. கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி முறை பற்றிய கூறிய சட்டம் எது? கூட்டாட்சி முறையை பற்றி சொல்லக்கூடிய சட்டம் இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஸோ ஸ்கூல் புக்கில் பொலிட்டிக்கல் ஏரியாவில் இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. கேள்வி 14. பின்வரும் மாநிலங்களில் திருநங்கைகள் நலவாரியம் ஒன்றை நிறுவிய முதல் மாநிலம் எது? இது ஆல்ரெடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். திருநங்கைகள் நலவாரியம். ஸோ திருநங்கைகள் நலவாரியத்தை ஃபஸ்ட்டு நிறுவிய ஸ்டேட்னாவே இந்தியாவிலேயே முதல் ஸ்டேட் தமிழ்நாடு தான். திருநங்கைகள் நலவாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 15, 2008. ஏற்கனவே திருநங்கைகள் நலவாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டையும் கேட்டிருக்காங்க. திருநங்கைகள் நலவாரியத்தை அமைத்த முதல் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக அந்தந்த ஏரியாவிலேருந்து தான் கேட்குறாங்க. திருநங்கைகள் நலவாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 15/4/2008. கேள்வி 15. பொறுத்துக. கோத்தாரி கமிஷன், ராதாகிருஷ்ணன் அறிக்கை, அம்பானி பிர்லா கமிட்டி, எஸ்பால் கமிட்டி. நேற்று நாம் பார்த்த ப்ரீவியஸ் பாலிட்டி கொஸ்டின்லையும் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கோத்தாரி கமிஷனை பார்த்துருப்போங்க, ராதாகிருஷ்ணன் அறிக்கையும் பார்த்துருப்போங்க. அங்கே ஆண்டுகளை பற்றி கேட்டிருந்தாங்க, இங்கே எதை பரிந்துரைத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோத்தாரி கமிஷனை பொறுத்தவரையும் இந்தியாவின் எதிர்காலம் அதன் வகுப்பறை அறைகளில் தீர்மானிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கும். கோத்தாரி கமிஷன் அமைக்கப்பட்டது 1964 அமைச்சிருப்பாங்க. 66 வந்து அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. ராதாகிருஷ்ணன் அறிக்கையை பொறுத்தவரையும் சமூக நீதி அரசின் அடிப்படையாக விளங்குகிறது என்று பரிந்துரைத்திருக்கும். 1948 அமைக்கப்பட்டது ராதாகிருஷ்ணன் அறிக்கை. அம்பானி பிர்லா கமிட்டி பொறுத்தவரையும் உயர்கல்வி என்பது தனியார் சொத்து என்று குறிப்பிட்டிருக்கும் அம்பானி பிர்லா கமிட்டி. எஸ்பால் கமிட்டி சுமையின்றி பயிலுதலை பற்றி குறிப்பிட்டது எஸ்பால் கமிட்டி. ஸோ இங்கே கோத்தாரி கமிஷன் உருவாக்கம் ஜூலை 14, 1964. கோத்தாரி கமிஷன் எப்போ உருவாக்குனாங்க? ஜூலை 14, 1964. அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது 1966 ஜூன் 29. ராதாகிருஷ்ணன் அறிக்கை 1948. அம்பானி பிர்லா கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு 2000. அம்பானி பிர்லா கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு 2000. யஷ்பால் கமிட்டி அமைக்கப்பட்டது 2009. யஷ்பால் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு 2009. ஸோ நம்ம பாலிட்டியில் இப்போ ரீசெண்டாக நடந்த 2வது ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து ஒரு 15 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் நார்மலாக குரூப் 1 தவிர குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 அதர் எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் பாலிட்டி ஏரியாவிலேருந்து மினிமம்
12 கொஸ்டின்ஸும் மேக்ஸிமம் 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 14 to 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு ரொம்ப பேட் லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு